வந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கான டைம் இது. இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது ஒரு வருஷம் கழித்து முதலாக மொட்டை போட்ட கோயில் அந்த கோயில் தான். ஸோ முருகன் கோயில், ஆக்சுவலாக அது கதிர்காமன்னு பேர். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதாவது முன்னே நம்ம நிறைய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்க நார்த்து சைடு, ஈஸ்ட் சைடு அண்ட் வெஸ்ட் சைடு எல்லா சைடும் போயாச்சு. அந்த 3 டைரெக்ஷனுமே போயாச்சு. இந்த வாட்டி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு இருக்குது. ஆக்சுவலாக காலையில் 9:30க்கு ஆரம்பித்த ட்ராவல் வந்து கல்முனைக்கு வந்து லைக் 2:39க்கு ரீச் ஆனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதிர்காம கோயிலில் வந்து லைக் ஒரு 7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ரீச் ஆச்சு. பார்த்திங்கன்னா 28 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறேன். இது முதல்ல எடுத்த முடியை வந்து இந்த கங்கையில் கலப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சைடுக்கு அப்புறம் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் முதல்ல இருக்கான். இப்படி தான் குளித்தோன்னு நினைக்கிறேன். கால் முட்டிக்கு கீழே தண்ணி இருக்குது. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக பயங்கர டெக்கரேஷனோட இருக்குது. என்னட்டு பார்த்தீங்கன்னா போத் 2 லாங்குவேஜ் பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. பிகாஸ் வந்து இங்கே முருகன் டெம்பிள் இருக்க மாதிரி புத்திஸ்ட் டெம்பிளும் இங்கே இருக்குது. ஸோ 2 மக்களுமே ஒரே நேரத்தில் வர்றாங்க. முடி காணிக்கை கொடுத்துட்டுங்கிறதுலாம் குளிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒன்று ஆடுவாங்க, லைக் சாமி வச்சு. அது இன்றைக்கி தான் ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து விகார, பள்ளிவாசல், வந்து ஹிந்து டெம்பிள், வந்து முருகன் கோயில், சிவன் கோயில் எல்லாமே இருக்குது. லைக் வந்து ஒரு ரிலீஜன் மட்டும் வர்ற இடம் கிடையாது. இது 3 ரிலீஜன் ஒரே இடத்துல வர்ற இடம். பார்த்தா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. லைக் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டுமே எங்கள் டவுனில் இருக்க மொத்த பாப்புலேஷனில் இருக்க மக்கள் இருப்பாங்க போல இருக்குது. லைக் உள்ளே போக போக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டுமே கடை மட்டுமே இருக்கும் போல். ஆக்சுவலாக இது பௌத்திஸ்டோட அவங்களோட விசேஷ நாள் கூட, அதனால் அவங்களும் செலிப்ரேட் பண்ணி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. யானையை அழகாக சோடிச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த பெரேரா வீடியோ வந்து ஷார்ட்ஸில் என்னால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல. பட் நான் வந்து இதை பெரிய வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் கீழே இருக்க ப்ளே பட்டன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கு போயிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஃபுல் வீடியோவுமே பார்க்கலாம். எல்லாத்தையும் ஷூட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தா நடுராத்திரி 2 மணி.